12ஆம் வகுப்பு வேதியியல்ல பாடம் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷனை பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தோம்னா இங்கே ஃப்ரெடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். வாட் இஸ் ஃப்ரெடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. ஆர் அவெல்லி ப்ரிப்பேர்ட் acetophenone or benzophenone from benzene or அவெல்லி convert benzene to acetophenone and benzophenone அப்படின்ற மாதிரி வரலாம். இது ஆக்சுவலாக ஃப்ரெடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் இன்ட்ரடக்ஷன் 11லேயே இருக்குது. ஃப்ரெடல் கிராஃப்ட் மெத்திலேஷன் அப்படின்ட்டு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும். ஜஸ்ட்டு அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இதை மட்டும் மறந்துடுங்க. இப்போ அதை அடிச்சிட்டோன்னா இப்போ என்னது CH3Cl அப்படின்னா மெத்தில் குளோரைடு. அதை சேர்த்திங்கன்னா இந்த ஹெச்சும் இந்த சிஎல்லும் சேர்ந்து HCl போயிடும். அப்போ மெத்தில் தொகுதி பதிலிடப்படும். இதுதான் நீங்கள் 11ஆம் வகுப்பில் படித்த டொலுமின் கிடைக்கும். அப்போ அந்த இது இல்லாமல் இருந்ததுன்னா அந்த CH3 அந்த பென்சினில் இணைந்திருந்தா அதுக்கு பேர் டொலுவின்னு சொல்லுவோம். டொலுவின் தான் நம்ம எட்டாட் ரியாக்ஷனில் ஸ்டார்டிங் மெட்டீரியலாக பார்த்தோம் அல்லவா. ஓகே, இப்போ இங்கே அசிட்டிலேஷன், ஃப்ரெடல் கிராஃப்ட் அசிட்டிலேஷன் சொல்கிறோம். அப்போது அசிட்டைல் குளோரைடு ரோசன்மோண்ட் ரெடக்ஷன் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ஸ்டார்டிங் மெட்டீரியல். அப்போது இப்போ அந்த பென்சீனை நம்ம எழுத வந்துடும். அசிட்டைல் குளோரைடு ஆக்சுவலாக நம்ம வலதுபுறமாக இப்படி எழுதுவோம், CH3 C டபுள் பாண்ட் OCl. இதுதான் அசிட்டைல் குளோரைடு. நம்ம வசதிக்காக இதை திருப்பி எழுதுங்க, ரிட்டன் பாக்ஸ் மெத்தடில். நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை யூஸ்வலாக பாக்ஸ் மெத்தடுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவல் குரூப்பை ஈஸியாக ரிமூவ் பண்ணதுக்கு, பாக்ஸ் போடுறதுக்கு. அப்போ நம்ம ஒன்று ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டாகவும் செகண்ட் ஒன்று வந்து செகண்ட் ரியாக்டண்ட்டை ரைட் டு லெஃப்டாகவும் எழுதணும்னா இன் பிட்வீன் பாக்ஸ் போட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக அசிட்டைல் குரூப்பு சப்ஸ்டியூட் ஆகுறதுனால தான் இது அசிட்டிலேஷன். அப்போது பென்சீனை அசிட்டைல் குளோரைடை கூட ட்ரீட் பண்ணோம்னா அசிட்டோஃபினோன்னு ஒரு கீட்டோன்னா RCOR அதான கீட்டோன். RCOR என்பது தானே கீட்டோன். இது ஒரு கீட்டோன் காம்பவுண்டு. ஒரு பக்கம் பென்சின், ஒரு பக்கம் மெத்தில் இருக்குது. அதுதான் அசிட்டோஃபினோன். இதுக்கான ஸ்டாண்டர்டான கேட்டலிஸ்ட் யார் அப்படின்னா அன்ஹைட்ரஸ் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. நான் வச்சுங்க ஃப்ரெடல் கிராஃப்ட் கேட்டலிஸ்ட். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஃப்ரெடல் கிராஃப்ட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. ஓகே, அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பென்சாயிலேஷன். இப்போ பென்சாயிலேஷன்னா நீங்கள் பென்சாயில் குளோரைடோட ட்ரீட் பண்ணணும், அவ்வளோதான். பென்சின் எடுத்துக்கிறேன், பென்சாயில் குளோரைடு. அப்போ பென்சாயில் குளோரைடு எப்படி இருக்கும் அப்படின்னா பென்சாயிக் ஆசிடோடைய குளோரைடு. பென்சாயிக் ஆசிட் C6H5 C டபுள் பாண்ட் OH. இதான் பென்சாயிக் ஆசிட். நம்ம சொல்லிய பிரகாரம் ஆசிட் குளோரைடு அப்படின்னு சொன்னால் இந்த OH ஆசிடில் இருக்கிற OHக்கு பதிலாக Cl போட்டுடுவோம். அதுதான் இப்போ ரிட்டனாக திருப்பி எழுதியிருக்கேன். இதுக்கு பதிலாக Cl வந்துடும். அப்போது Cl முதல்ல எழுதியிருக்கேன், அடுத்து CO எழுதியிருக்கேன், அடுத்து இந்த ஒன்று என்ன செஞ்சுருக்கேன், இதை இடத்த மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதானே. ஓகே, எழுதிட்டு இப்போ என்ன எழுதுறது சொல்லி கொடுத்தாச்சு. பென்சாயில் குளோரைடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த Hம் இந்த Cலும் சேர்ந்து HCl போயிடும். அப்போது ஏற்கனவே அசிட்டிலேஷன் அசிட்டில் குரூப் சேர்ந்துச்சு. இப்போ பென்சாயில் குரூப், இந்த பென்சாயில் குரூப் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக வந்து சேரப்போகுது, அவ்வளோதான் ப்ராடக்ட். அப்போது இதுக்கு பேர் பென்சோஃபினோன். இதுவும் ஒரு கீட்டோன். இது ஆக்சுவலாக ரெண்டு பக்கமும் ஃபினைல் குரூப் இருக்குது. இதுவும் ஃபினைலு, இதுவும் ஃபினைல். இதுதான் பென்சோஃபினோன். இதுக்கான கேட்டலிஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஃப்ரெடல் கிராஃப்ட் கேட்டலிஸ்ட் யார்? அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. ஓகே, அடுத்து வாட் இஸ் சிரோட்ரோஃபின்? அவசட் ப்ரிப்பேர்ட், மென்ஷன் இட்ஸ் யூஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா படிங்க. ஃபார்மால்டிகைடு யார்? HCHOவை யாரை கூட ட்ரீட் பண்ணோம்? அமோனியா கூட ட்ரீட் பண்ணோம். ட்ரீட் பண்ணால் என்ன கிடைக்குது? எக்ஸாமெத்திலின் டெட்ராமின் கிடைக்குது. அதுதான் யூரோட்ரோஃபின். எக்ஸாமெத்திலின், மெத்தில்னா CH3, இங்கே எக்ஸாமெத்திலின் சொல்லியிருக்கோம். மெத்திலின் அப்படின்னா CH2. என்ன சொல்கிறீங்க? எக்ஸான்னு சொல்லியிருக்கீங்க. எக்ஸானா 6. டெட்ராமின் சொல்லியிருக்கீங்க. அப்போ டெட்ராமின்னா N4. இதுதான் நமக்கு ப்ராடக்ட். அப்போ வாட் இஸ் யூரோட்ரோஃபின்? அவசட் ப்ரிப்பேர்ட்
அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சொல்லுங்கள், hexamethylene tetramine is known as urotrophin. It is obtained by formaldehyde react with ammonia அப்படின்னு சொல்லிவிடுங்க. சரி, அது என்னவா யூஸ் ஆகுது? ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபார் யூரினரி இன்ஃபெக்ஷன். ஸோ அதான் அதனுடைய யூஸு. யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுந்தா ஸோ அதுக்கு பயன்படுத்துகிறோம். அதுதான் யூரோட்ரோபின் காம்பவுண்ட். ஸோ யூஸ்ட் அஸ் அ மெடிசன் இன் யூரினரி இன்ஃபெக்ஷன். சரி, அதை தயாரிப்பு அமைப்பு வரையத்தோட கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக வரையலாம். ஸோ இந்த பகுதி பாருங்கள். ஃபார்மால்டிகைட் ஃபார்முலா HCHO. ஃபார்மால்டிகைட் ஃபார்முலா HCHO. அதை அமோனியா கூட ட்ரீட் பண்ணுறேன். எத்தனை அமோனியானா 4 அமோனியா. அப்படி ட்ரீட் பண்ணும்போது இதில் இருக்கிற நம்ம 12 ஹைட்ரஜன் வரும். இதில் 6 மூலக்கூறு எடுத்துக்கிறேன். அப்போ 6 மூலக்கூறுலேருந்து 6 O வரும். அப்போது இந்த 6 ஓவும் 12 ஹைட்ரஜனும் சேர்ந்து 6 நீர் மூலக்கூறாக நீங்கிடும். அப்போது இந்த காம்பவுண்ட் கிடச்சிரும். அந்த காம்பவுண்டோடைய ஃபார்முலா என்ன பாருங்கள், CH2 6 times N4, that is hexamethylene tetramine. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஒன் இஸ் அ Friedel-Crafts நேம் ரியாக்ஷன். another one, what is urotrophin? மினிமம் இது 1 மார்க்லேயாவது வரலாம். what is urotrophin அப்படின்னா hexamethylene tetramine. ஃபார்முலா என்னது? CH2 6 times N4. what is its use? It is used as a medicine for urinary infection. treatment for urinary infection. பார்த்து படிங்க, பயன்படுத்திங்க. இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா நீங்கள் எஸ்கே கெமிஸ்ட் யூடியூப் சேனலையும் கிருஷ் கெமிஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.